Hello everyone, welcome to CADNest. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா AutoCAD 2021 வெர்ஷன்ஸோட நம்ம டூல்ஸ், ட்ராயிங் மாடிஃபை டூல்ஸ், அப்புறமா கண்ட்ரோல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் செக்ஷனில் வந்து லைன், சர்க்கிள்ஸ், இப்போ வந்து டூல் டெஸ்ட்டில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துட்டு அந்த டயக்ராமை டூல் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. AutoCADல ஒரு CATIA, Creo, Linux எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் டூல் டெஸ்ட்னாக்கா இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸ் எந்தெந்த டூல்ஸ் எப்படி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அந்த டயக்ராம் பர்டிகுலர் எப்படி முடிக்கிறீங்கன்றது தான் டூல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டயக்ராம் தான் அதை எடுத்துட்டு நம்ம டூல் டெஸ்ட் எப்படி பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எண்ட் பண்ணுறது, என்னெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் பண்ணால் சீக்கிரம் முடியும்ன்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடணும். அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு கேர் ட்ரா பண்ணலாம். கேர் வந்துட்டு ஓகேங்களா, கேர் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணுறது வந்துட்டு ரெண்டு வகையில் ட்ரா பண்ணலாம். ஒன்று வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி ட்ரா பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு அப்படியே டைரெக்டாக டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல அந்த டைமென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது. ஓகேங்களா, அதுக்கு நான் வந்துட்டு இப்போ நான் ஒரு பேசிக் ஒரு கேர் ஒன்று நான் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா, அந்த கேரை வந்துட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+N ஷார்ட்கட் கீ ஃபார் நியூ ஓப்பனிங். ஆர்எஸ் நம்ம ஹோமுக்கு போகணும்னாக்கா நம்மளுக்கு இங்கே வந்து ஓப்பன்ன்றது ஃபைல் இருக்குது. நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறது நம்ம நியூன்னு கொடுத்த உடனே நம்ம நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்க, நான் பண்ணி வச்சிருக்கிற டயக்ராம்ஸ் எல்லாம் இங்கே வந்து சேவ் ஆகிருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஆல்ரெடி நான் வந்து இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த செட் பண்ணுறதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டயக்ராம் ஒன். ஓகே, இப்போ இதில் வந்து எனக்கு பேசிக் கியர் டயக்ராம் எனக்கு வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்துட்டு எனக்கு எல்லாம் வந்து இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த டயக்ராம் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு எனக்கு நம்ம கேர் ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அடனம் சர்க்கிள், டிடனம் சர்க்கிள், பிச் சர்க்கிள், சர்க்கிள் டயா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அதை நம்ம ஃபஸ்ட்டு இது எங்கெங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். தியரிட்டிக்கலாக தெரியலனாக்கா நான் வந்து PDF தியரிட்டிக்கலாக பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஸ்லைட் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்து அடனம் சர்க்கிள், பிச் சர்க்கிள்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு போகலாம். இப்போ நான் இது பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடனம் டிடனமெண்ட் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணாக்க உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து இங்கே டயால இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல். ஓகே, அண்ட் தென் இது 1 ரேடியஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்புறம் டீட்டெயில்டு பார்க்க போனாக்கா இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே டோட்டலாக வந்துட்டு 5 சர்க்கிள் இருக்குது. 1 2 3 4 5 சர்க்கிள்ஸ் இருக்கு. அண்ட் தென் எனக்கு இங்கே மெஷர் பண்ணிக்கிறது வந்துட்டு ஒரு 4 சர்க்கிள்ஸ் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ இங்கே வந்துட்டு இது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இமேஜ் வியூ கொடுத்துருக்காங்க. அண்ட் கேட் இது ஜூம் பண்ணி அண்ட் தென் மிச்சம் இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் என்ன பண்ணுறதா இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து 1 mm திக்னஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது இருக்கு. நம்ம இப்போ இந்த போர்ஷன்ஸ்க்கு நம்ம போகல, ஆனால் இந்த டயக்ராம்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கியர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம கியர் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது டேமேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட்ஸ் செக் பண்ணிக்கணும். யூனிட்ஸ் போயிட்ட உடனே நம்மளுக்கு வந்துட்டு டெசிமல்ஸ் அண்ட் தென் யூனிட்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஒரு வீடியோவை போட்டுருந்தோம் பார்த்துருக்கோம். ப்ரெசிஷனில் எனக்கு 0.0 இருக்கட்டும். அண்ட் தென் மில்லிமீட்டர் வேணுமாச்சுனாக்கா நம்மளுக்கு மில்லிமீட்டர் இருக்குது. இல்லை எனக்கு இப்போ எல்லாமே இன்ச்சஸில் தான் இருக்குது. ஸோ தட் இன்ச்சஸில் எடுத்துக்கணும். ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்ட உடனே ஃபஸ்ட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் இது வந்து நம்மளுக்கு வந்து அவங்க எது கொடுத்துருக்குறாங்கனாக்கா டயா வந்துட்டு 0.5 கொடுத்துருக்குறாங்க. டயா வந்துட்டு இன்ச்சஸ் 0.5. இப்போ நான் என்ன பண்ணுறேன், CIன்னு கொடுத்த உடனே எனக்கு சர்க்கிள் கமெண்ட் ஓப்பன் எடுத்து நான் என்டர்ன்னு ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு வந்துடுது. இதில் வந்து பேஸ் ஸ்டார்ட் பாயிண்ட்னு கேட்குது. பாயிண்ட் டு ஸ்டார்ட்ன்றது வந்துட்டு எனக்கு இந்த மிட் பாயிண்ட் எடுத்துக்கன்னு எனக்கு வந்துட்டு இப்போ நார்மலாக நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது வந்து அந்த ரேடியஸில் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், டி என்டர்ன்னு கொடுத்துலாம். ஆர்எல்ஸ் நம்மளுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், டயாமீட்டருக்கு டி என்டர்ன்னு கொடுத்தோன்னே எனக்கு இப்போ டயால ஸ்பெசிஃபை ஆகிடும். இப்போ நான் எந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்தாலும் அது டயால தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0.5 வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 0.5 என்டர் கொடுத்தவொடனே எனக்கு டயக்ராம் வந்து ட்ரா ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக ஜூமின். ஓகே, இப்படி இருக்கட்டும். உங்களுக்கு இமேஜஸ் எல்லாம் தெரிஞ்சு தானே. ஓகே, இப்போ நம்ம இது வந்துட்டு நம்ம திருப்பி இப்போ ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு அதே கமெண்ட் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோமோ ஆல்ரெடி அந்த கமெண்ட் நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் தென் சென்டர் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ண உடனே டி என்டர் பண்ணி டி கொடுத்து என்டர் கொடுத்த உடனே எனக்கு இது நெக்ஸ்ட் 1 கேட்குது. 1 mm சர்க்கிள் இருக்குது இன்ச். அதுக்கு 1 கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே எனக்கு 1 ட்ரா ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ஸ்பேஸ் என்டர் கொடுத்துட்ட உடனே எனக்கு திருப்பி அந்த கமெண்ட் வந்துடுது. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட்னு கேட்குது. பாயிண்ட் கொடுத்துட்ட உடனே நான்
ஓகே, நம்ம இப்போ 1 இதை ட்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம 2 இது டயட் கொடுத்துருக்குறாங்களா, அதில் வந்து நம்ம டி ஸ்பெசிஃபை என்டர் கொடுத்த உடனே 2 ஸ்பெசிஃபை பண்ணி என்டர் கொடுத்துருவோம். 2 இதாயிடுச்சு. ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு திருப்பி அதே கமெண்ட் ஆக்டிவேட்டட். சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு இப்போ நம்ம டயா இங்கே வந்து நம்மளுக்கு டின்னு கொடுத்துருக்குறாங்களா, அது டி இது வந்து 3 mm கொடுத்துருக்குறாங்க டயா. அண்ட் டி ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்த உடனே நம்மளுக்கு டயாமீட்டர் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நம்ம 3n கொடுத்த உடனே 3 inches வந்து ஓகே 3n ஆயிடுச்சு. அண்ட் தென் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு நான் பேஸ் சர்க்கிள், பிச் சர்க்கிள், அடெண்டம் ட்ராப் பண்ணியாச்சு. அடெண்டம் ட்ராப். இப்போ எனக்கு டிடெண்டம்க்கு வந்துட்டு எனக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க 3.33 டயான்னு சொல்லிட்டு. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்பேஸ் எனக்கு கொடுத்த உடனே எனக்கு கமெண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நான் சென்டர் பாயிண்ட்னு கேட்கு சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போது 3.33 அன்றதை மென்ஷன் பண்ணி என்டர் கொடுத்த உடனே எனக்கு அந்த சர்க்கிளும் எனக்கு ட்ராப் ஆகிடும். நான் இது கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சர்க்கிள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடியே நான் வந்து இப்போது திருப்பி டிடெண்டம் சர்க்கிள் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் இமேஜை நான் கொஞ்சம் லிட்டில் மூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ M1 சொல்லிட்டு உடனே கமெண்ட் மூவ் வந்துடுச்சு. ஸ்பெசிஃபை பண்ணி என்டர் கொடுத்தோன்னு பேஸ் பாயிண்ட் எடுத்துக்கு லைட்டாக எனக்கு இந்த கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அவனுக்கு எல்லாம் தெரியுது. ஓகே, இப்போ நான் சின்னு கொடுத்துட்றேன். சின்னு கொடுத்துட்டு சர்க்கிள் கமெண்ட் ஆக்டிவேட் ஆகிடுது. என்டர் கொடுத்துட்றேன். அண்ட் தென் இங்கே போயிட்ட ஒன்று இப்போது டின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு அண்ட் தென் இப்போ எனக்கு வந்து 3.33 அன்றதை மென்ஷன் பண்ணி என்டர்ன்னு கொடுக்குறேன். எனக்கு அந்த சர்க்கிள் ட்ரா ஆகிடுச்சு. ஓகேங்களா, எனக்கு இப்போ வந்து அடெண்டம் சர்க்கிள், டிடெண்டம், பிச் சர்க்கிள் எல்லாம் எது எந்தெந்த சர்க்கிள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனாக்கா தியரிட்டிக்கலாக ஒரு வாட்டி நான் அப்புறமா லாஸ்ட்டில் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது ஒரு வாட்டி பார்த்துக்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இப்போ மேலே கேர் இது இருக்குது இல்லையா, இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 4 டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்களா. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு இது இருக்குது லென்த்து வந்துட்டு இங்கே இருக்குது இல்லையா, இது இருக்குது வந்துட்டு 2618 இருக்குது, 0.2618 இருக்குது. அண்ட் தென் இது இருக்குது மேலே இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டில் வந்து 0.94 இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒன்று இருக்குது இல்லையா, இது வந்து என்னன்னாக்கா அடெண்டம் சர்க்கிள் வந்து இது ஸ்பெசிஃபை ஆகுது 0.214. இது வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்கனாக்கா, இந்த நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ணணும் இல்லையா, இங்கே இந்த பாயிண்ட்ல ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ணல, இந்த பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட் வந்து ஆஃப்செட் பண்ணுமா இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஆஃப்செட் எடுத்துக்கணும். ஆஃப்செட் கமெண்ட்டுக்கு போயிட்ட உடனே நம்மளுக்கு ஆஃப்செட் வந்துடுது. இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணி ஸ்பெசிஃபை பாயிண்ட் கொடுத்துரும். அது எனக்கு இந்த சர்க்கிள் வேணுமாச்சு. எனக்கு வந்துட்டு எனக்கு 0.214 ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். 0.214 அங்கேருந்து எனக்கு டவுனுக்கு எனக்கு வந்து ஆஃப்செட் வரும். 0.214 ஸ்பெசிஃபை பண்ணி என்டர் கொடுத்த உடனே எனக்கு இந்த லைனும் எனக்கு ட்ரா ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கேர் டீத் ட்ரா பண்ண போனோம். கேர் டீத் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆக்சிஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, இந்த மிட் பாயிண்ட்லேருந்து வச்சுக்கணும். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க. எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணி ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு அதே கமெண்ட் வந்துடுது. இங்கே வந்து எனக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் பண்ணுங்க. ஓகே, எஸ்கேப். எனக்கு ஆக்சிஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த ஓகே, இப்போ ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ கேர் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம இது முன்னாடி அப்பர் லைன் வந்துட்டு எனக்கு 0.94 இருக்குது. அண்ட் தென் இது லோயர் வந்துட்டு 2.618 இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து இது ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கேல்குலேஷன்ஸ் நம்ம போகணுமா இருக்குது. அதுக்கு நான் வந்து கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+8 இஸ் ஷார்ட்கட் ஃபார் ஓப்பனிங் கேல்குலேட்டர். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன இது இருக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து 0.94 இருக்குது இங்கே இல்லையா. ஸோ தட் இப்போ எனக்கு மிட் பாயிண்ட் இங்கே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 0.94 டிவைடட் பை 2 அண்ட் கொடுத்த உடனே எனக்கு வந்து 0.47 வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட் இது வந்துட்டு நான் இங்கே லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லைன் என்ற கமெண்ட் போயிட்டு எல்லாம் என்னென்னு கொடுத்துட்ட உடனே எனக்கு லைன் என்ற ஆப்ஷன் வருது. இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், 0.047 அதாவது 47 வந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன் 0.047 ஸ்பெசிஃபை பண்ணி என்டர் கொடுத்த உடனே எனக்கு அந்த லைன் ட்ரா ஆகிட்டு. நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு லைன் ட்ராவாக இருக்குது. எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் மிரர் கூட பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் நான் ட்ரா கூட பண்ணிக்கலாம். நான் இப்போ மிரர் எப்படி இதை மிரர் பண்ணுறது காமிக்கிறேன். எனக்கு இங்கே மிரர் வந்துட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது மிரர்ன்றது. ஆர்எல்ஸ் நான் வந்துட்டு எம்ஐன்னு கொடுத்தேன்னா கூட எனக்கு மிரர் ஓப்பன் ஆகுது. மிரர்ன்னு கொடுத்து மிரர்ன்றது வந்து எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஒன் மார்க்கு என்டர் அண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து கிராஸ் பண்ண உடனே எனக்கு பாருங்கள் இங்கே கேட்குது. இதில் வந்து என்னன்னாக்கா இந்த ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமா இல்லை இதே மாதிரி வேணுமா இருக்குதான்னு கேட்குறேன். நான் நோன் கொடுத்துக்கிறேன். நோன் கொடுத்த உடனே எனக்கு இதே மாதிரி எனக்கு லைன் வந்துடுச்சு. ஸோ தட் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கேர் அப்பர் பொசிஷன் ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், கேர் அப்பர் பொசிஷன் ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம
அந்த இப்போ நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம இன்னொரு கால்குலேட்டர் போக போகிறோம். என்ன கால்குலேஷன்ஸ்னாக்கா இப்போ நம்ம வந்து இந்த லென்த்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. இப்போ லோயர்து வந்துட்டு 0.2618 இருக்குது இங்கே இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சேம் தான் இப்போ நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன ப்ரொசீஜர்னாக்கா இப்போ நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் ஏ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ண உடனே பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், பேக் ஸ்பேஸ் கொடுத்து இப்போ எனக்கு வந்துட்டு அது டைமென்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குதுனாக்கா 0.2618 இருக்குது. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், 0.2618 டிவைடட் பை நான் டைப் பண்ணி ஆரல்ஸ் இங்கே கூட போய் டிவைடட் பை 2 அண்ட் மென்ஷன் பண்ணி என்டர் ஸ்பெசிஃபை பண்ணுவோன்னு எனக்கு வந்து 0.3109 வந்திருக்கு. இந்த டைமென்ஷன்ஸ்க்கு நான் ஒரு லைன் டவுன் ட்ரா பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் இப்போ நான் வந்துட்டு எல்லா ஸ்பெசிஃபை பண்ணணும்னு எனக்கு லைன் கமெண்ட் ஆக்டிவேட் ஆகிடுது. இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணப்போம், இந்த பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி எனக்கு வந்து எவ்வளோ வேணுமா இருக்கிறது. நம்ம இப்போ 0.2618 டிவைடட் பை 2 கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ஆன்சரு 0.139 வந்துச்சு. நான் அப்படியே டைப் பண்ணிக்கிறேன் 0.1309 அண்ட் ஸ்பெசிஃபை பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். என்டர் ஸ்பெசிஃபை பண்ண உடனே எனக்கு அந்த லைன் ட்ரா ஆகிடுச்சு. எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ நான் மிரர் சேம் அதே மாதிரி மிரர் பண்ணிக்கிறேன். மிரர் ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்டை நான் செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இது பேஸ் பாயிண்ட் இங்கே கேட்குது. இங்கே கொடுத்துட்டு உடனே பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாக வேணுமா இருக்குது. அண்ட் நீங்கள் ஆக்ட் ஆகிடும் நோன் கொடுத்த ஒன்று எனக்கு இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் எனக்கு இப்போ இந்த 2 லைனும் ட்ரா ஆகிடுச்சு. இப்போ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது எனக்கு வந்து ஆர்க்கில் வந்து எனக்கு 3 பாயிண்ட் ஆர்க்கை நான் யூஸ் பண்ணிக்கின்னு இப்போ நான் வந்து இந்த ஷேப்பை ட்ரா பண்ணப்போம். எதுனாக்கா இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், இங்கே இந்த ஷேப்ஸ் இருக்கு இல்லையா. இந்த ஷேப்பை நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ண போகிற 3 பாயிண்ட் ஆர்க்கு. நான் 3 பாயிண்ட் ஆர்க்கில் போயிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு எடுத்துக்கினேன், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தென் இப்போ தேர்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு அசியூம் நாமளே பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இங்கே வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், தேர்ட் பாயிண்ட்டுக்கு இந்த 1 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்டு வந்து நம்ம இது கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இதாகிடுச்சு. இப்போ நான் இதை பாயிண்ட் அப்படியே வந்து நான் மிரர் பண்ணிக்கிறேன். ஓகே, எம்ஐஎன் கொடுத்துட்டு மிரர் ஆப்ஷன் வந்துடுது. செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்க செலக்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்க்கு வேணுமா இருக்கிறது நோன் ஸ்பெசிஃபை பண்ண உடனே எனக்கு கேர்து டீத்து ஒன்று ட்ரா ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு இப்போ நம்மளுக்கு இந்த வந்துட்டு என்ன இருக்குதுனாக்கா இப்போ ஃபிலேட்டை நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபிலேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ இங்கே கொடுத்துருக்குறாங்க ஃபிலேட்டு வந்து 0.62 கொடுத்துருக்குறாங்க 0.62. இப்போ நான் என்ன பண்ணுறேன், FIN கொடுத்த உடனே எனக்கு ஃபிலேட் கமாண்ட் வந்துடுது. ஃபிலேட்டு ஆர்எல்ஸ் நான் இங்கே போயிட்டு இங்கே வந்தோடனே எனக்கு ஃபிலேட் கமாண்ட்றது வந்துடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ ஃபிலேட் இது வந்து ரேடியஸ் நான் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபிலேட் ரேடியஸ் வந்து 0.62 இருக்குது. 0.62 கொடுத்துட்டு என்டர்ன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ 0.02 வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு இங்கே கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி எனக்கு ஸ்பேஸ் ரெடி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸ்பேஸ் போயிட்ட உடனே ட்ரிம் அண்ட் ட்ரா ரேடியஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கின்னு 0.062 ஸ்பெசிஃபை பண்ணிக்கின்னு என்டர் கொடுத்துட்டு உடனே எனக்கு இங்கே ஃபஸ்ட் இங்கே போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் தென் இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ரேடியஸ் ஆகிடுது. ஓகேங்களா, இப்போ நம்ம கியர்ஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்துட்டு இதே மாதிரி நான் ஒரு இடத்துலையும் போய் சூஸ் பண்ணுறதுக்கு பதில் எனக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ கியர்ஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு டோட்டலாக வந்து 18 டீத்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 கியர்ஸ் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுற போகிறேன்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு ஆட்டோகேடில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது கால்ட் ரே வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து கேர் வந்துட்டு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போலார் ரேன்னு சொல்லிட்டு. ரே வந்துட்டு நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னாக்கா இப்போ நான் ஒரு சர்க்கிளோ ஒரு ஆப்ஜெக்டோ ஒன்று ட்ரா பண்ணி அது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ டைம்ஸ் வேணுமா இருக்குது தான் இண்டிகேட் பண்ணிக்கலாம். இது இருக்குது டூல்ஸ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து வாங்க, அப்போ நம்மளுக்கு எல்லாமே போகுது. எந்த விஷயம் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் அது அடிப்படையாக பேசிக்ஸ் என்ன இருக்குதோ அதை தெரிஞ்சுக்கின்னு பண்ணோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதில் போலார் அரே சூஸ் பண்ணிக்கிறேன். போலார் அரே இண்டிகேட் பண்ணுறது வந்து சர்க்கிள்ஸுக்கு. போலார் அரே சூஸ் பண்ணிட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு இதில் எனக்கு எது ஆர்வமாக இருக்கிறது போலார் அரே அண்ட் சொல்லிட்டு இதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்டெல்லாம் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எனக்கு இந்த லைன் எல்லாம் எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இதில் வந்துட்டு எனக்கு பேஸ் த ஸ்பெசிஃபை பாயிண்ட்னு கேட்குது. பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ண உடனே எனக்கு இதை ஆகிடுது. இதில் வந்துட்டு நான்
எல்லாம் மென்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து டூல்ஸ் கமெண்ட்ஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணேன். எந்தெந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ண என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்தாக்கா என்னென்ன யூஸ் ஆகுதுன்றது வந்து டூல் கமெண்ட்ஸில் போட்டுருந்தேன். ட்ராயிங் டூல்ஸ் 2.1 சொல்லிட்டு அதில் ஒரு வாட்டி போயிட்டு பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு ஐட்டம் என்ற இடத்துல வந்துட்டு எனக்கு 18 ஸ்பெசிஃபை பண்ணிக்கின்னு வெளியே வந்து கிளிக் பண்ண உடனே எனக்கு 18 பார்த்தீங்களா நம்மளுக்கு கியர் எடுத்து நம்ம எப்படி ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் அரேன்னு ஒன்று கொடுத்துட்ட உடனே எனக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துட்ட உடனே எனக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது எனக்கு வந்துட்டு இதில் வந்து இந்த லைனு எனக்கு வேண்டாமல் இருக்குது. ஸோ தட் நான் அது போய்ட்டு delete பண்ணிடுறேன். அண்ட் தென் இதில் ஓகே இப்போ நம்ம கியர் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து இதை ப்ளஸ் நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி கியர் ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் தென் சைனிங் ஆஃப் திஸ் சந்தோஷ் கேட்னிஸ்ட் ஆர்ஆர் நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.